Hello everyone. In this video, we are going to look at the usages of should. இந்த வீடியோல should ஓட usages பார்க்கலாம் and should negative formல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். Should does not change based on the subject. Subject எதுவாக இருந்தாலும் should வந்து சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும். For example, I should, we should, you should, it should, he should, she should. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் ஷுட்ல எந்த சேஞ்சும் இருக்காது. When do we use should? Should is used to give advice, recommendation and instructions. ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் சொல்றதுக்கோ இல்ல பொலைட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கோ should யூஸ் பண்ணுவோம். For example, you should drink more water. நீ அதிகமான தண்ணி குடிக்கணும். You should study for your exam. நீ எக்ஸாமுக்கு படிக்கணும். இந்த மாதிரி அட்வைஸ் சொல்றதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. You should wear helmet while riding the bike. பைக் ஓட்டும் போது நீ ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். இது வந்து ஒரு பொலைட்டான இன்ஸ்ட்ரக்ஷன். ஷுட்டோட நெகட்டிவ் ஃபார்ம் should not. shouldn't நம்ம ஷார்ட்டா யூஸ் பண்ணுவோம். should not is used to advise not to do something. ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, அது தப்பு இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம shouldn't யூஸ் பண்ணுவோம். For example, he shouldn't smoke. அவன் புகை பிடிக்க கூடாது. You shouldn't skip your breakfast. நீ காலைல சாப்பிடாம இருக்கக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஷுட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் வரும், தென் ஷுட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், பேஸ் ஒன் வேர்ப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். இதில் யூ சப்ஜெக்ட், அப்புறம் ஷுட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ட்ரிங்க். எப்போவுமே ஷுட்க்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்ப் தான் வரும், பாஸ்ட் டென்ஸ் வேர்போ இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிளோ வராது. இப்போது ஷுட்டை வச்சு எப்படி கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது ஷுட் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷுட் வி ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்? நம்ம ஹெல்ப் கேட்கலாமா? ஷுட் வி ஸ்டார்ட் த மீட்டிங்? நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? That's it with the lesson today. Thanks for watching.